பொதுவா தற்போது ஒரு விமர்சனம் இருக்கு. இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் புரிதல் அவர்களுக்கு கிடையாது. அதனாலதான் தாவேகாவுல ரசிகர் மனப்பான்மையில் அவங்க போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஓட்டாக மாறுவதற்கான வாய்ப்பில்லை போன்ற விமர்சனங்கள் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில இளைஞர்களினுடைய அரசியல் புரிதல் இன்றைய காலகட்டத்தில் எப்படி இருக்கிறதாக நீங்க பார்க்கிறீங்க? இல்ல, அவர்களுக்கு அரசியல் புரிதல் இருக்கிறது. ஒரு மாற்று அரசியலுக்கான தேவை தமிழ்நாட்டில் நீண்ட காலமாகவே இருக்கிறது. அதை இட்டு நிரப்ப வந்த அண்ணன் வைகோ, அதை இட்டு நிரப்புவதற்கு வந்த கபில்சலம் கரப்பேப்பனார், அதை இட்டு நிரப்புவதற்கு வந்த தேசிய முற்போக்கு கழகத்தை தொடங்கிய விஜயகாந்த், அதை இட்டு நிரப்புவதற்கு வந்த சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார், அதை இட்டு நிரப்புவதற்கு வந்த சீமான், எல்லோரும் தோற்று போனார்கள், தொலைந்து போனார்கள். ஆனால் அந்த மாற்று அரசியலை கொண்டு வருகிற ஒரு மகத்தான தலைவராக இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் விஜயை பார்க்கிறார்கள். அந்த இடத்தை அவர் நிரப்பிவிட்டார் என்பதுதான் வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய செய்தி. விஜய் நம்பி இருக்கிற அந்த தம்பிகளுக்கு அரசியல் புரிதல் இல்லை என்று சொல்லுவது அர்த்தமற்ற குற்றச்சாட்டு, அடிப்படையற்ற குற்றச்சாட்டு. ஒரு தலைவனுக்கு பின்னால் இவ்வளவு பேர் திரளுகிறார்கள் என்றால் அவர்களுக்கு ஏதாவது சன்மானம் கொடுக்கிறார்களா? கூட்டத்திற்கு கோழி பிரியாணியும் கூட்டத்திற்கு கோட்டரும் எடுத்து கூட்டம் சேர்க்கிறவர்களுக்கு தான் அரசியல் புரிதல் இல்லை. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தாவி வருகிற தண்ணீரை போல திரண்டு வருகிற அந்த பெருங்கூட்டத்திற்கு அரசியல் புரிதல் இல்லை என்பது அந்த மக்களை கொச்சைப்படுத்துவதாகவும் அவமானப்படுத்துவதாகவும், தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றம் நிகழப்போகிறது, அரசியல் புரிதல் கொண்ட அந்த தம்பிகள் தான் அதை தீர்மானிக்க போகிறார்கள் என்பதை 2026 தேர்தலில் நாம் கண்கூடாக பார்க்க இருக்கிறோம். ஆகவே அரசியல் புரிதல் இருக்கிறது. அந்த கொள்கை தலைவர்கள் என்று அவர் அடையாளம் காட்டியிருக்கிற தந்தை பெரியார், பாபா சாஹிப் அம்பேத்கர், அஞ்சலி அம்மாள், ராணி வேலு நாச்சியார், 2 பிரதமர்களை தீர்மானித்த கர்ம வீரர் காமராஜரை ஒவ்வொரு கூட்டத்திலும் கௌரவிப்பதும், கூட்டம் தொடங்குகிற பொழுதே தமிழ்தாய் வாழ்த்து பாடுவதும், கூட்டம் தொடங்கியதற்கு பிறகு தாவேகாவின் கொடிப்பாடல் பாடுவதும், கூட்டம் தொடங்க போகிற பொழுது ஒரு உறுதிமொழி ஏற்பதும், அரசியல் அமைப்பு அரசியல் சாசனத்திற்கு மதிப்பு கொடுக்க வேண்டும், மொழிப்போர் தியாகிகளை போற்ற வேண்டும், விடுதலைக்கு பாடுபட்டவர்களை வணங்க வேண்டும் என்றெல்லாம் ஒரு உறுதிமொழி ஏற்பதும் தாவேகா கூட்டத்தில் மட்டும்தான் இன்றைக்கு நான் பார்க்கிறேன். அந்த உறுதிமொழியை கூட்டத்தில் எடுக்கிற பொழுது நானே பூரித்து போகிறேன், புலகாங்கித்து போகிறேன். ஆகவே அரசியல் புரிதல் என்று சொல்வது, புரிதல் இல்லை என்று சொல்வது அழுக்காறு படைத்த அழுக்கான மனிதர்களின் குற்றச்சாட்டு. இதை நான் நிராகரிக்கிறேன்.